1958ஆம் ஆண்டு சீபா ஆதித்யனால் நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டிருந்தாலும் 2009ஆம் ஆண்டு ஈழப்போர் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழ் தேசியம் என்பது கேள்விக்குறிதான் என்ற அச்சம் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகமாக இருந்துச்சு. ஒரு வழிகாட்டியாக 2010ஆம் ஆண்டு சீமான் அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த நாம் தமிழர் கட்சி. இந்த 15 ஆண்டு காலமாக பல தோல்விகளை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருந்தாலும் மக்களிடையே பெரும் ஆதரவு பெற்றிருக்குன்னா சொல்லலாம். எந்த அளவுக்கு அதிக ஆதரவு பெற்றிருக்கோ அதே அளவு நிறைய சர்ச்சைகளையும் சிக்கிட்டு வருது மேம் இந்த கட்சி. அதே மாதிரி தான் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை சந்திச்சதாகவும் அவர் தான் துப்பாக்கி பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தோம்னா ஃபோட்டோ சீமான் அவர்கள் பிரபாகரனோட ஃபோட்டோ எடிட்டிங் செய்யப்பட்டது, அது போலியான ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மேம்? முதல்ல இந்த கருத்துக்கள் கேட்குறதே எனக்கு வர வர பிடிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிற ஆள் நான். எது சரியானதோ அதை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும். இயற்கையும் நம்மளை அதை நோக்கி நகர்த்துங்கிறது தான் என்னுடைய எல்லா சமயமான ஒரு நம்பிக்கை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டிகள் நேர்காணல்கள் நான் கொடுக்கறது நிறுத்திட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இது நம்ம கருத்து என்ன, இது என்ன, இது ஏன், இது எதுக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நிலத்தில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளாக நம்ம அடிமைகளாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி விஜயநகர பேரரசு இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது.